இன்னைக்கு விசேஷமாக நவம்பர் 2ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலே உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கின்றேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். வேதத்தை மறந்தாய். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் அநேகர் மறந்து விட்டார்கள். வாக்குத்தத்தங்களை மறந்து விட்டார்கள். சுதந்திரத்தை மறந்து விட்டார்கள். தேவன் கொடுத்த கட்டளையை மறந்து விட்டார்கள். ஆமென். தேவன் கொடுத்த வேதத்தை மறந்து விட்டார்கள். சத்தியங்களை மறந்து விட்டார்கள். இன்னைக்கு சபை மறந்து விட்டது. ஆண்டவர் படுத்த கல்வாரி காட்சி சிலுவையை மறந்து விட்டார்கள். சிலுவின் கோர சின்னத்தை மறந்து விட்டார்கள். இரத்தத்தை மறந்து விட்டார்கள். அவருடைய சரீரத்தை மறந்து விட்டார்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னதை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு கடமைக்காக இன்னைக்கு ராபோஜனம் போய் கொண்டிருக்கிறது. கடமைக்காக பந்தி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மாதத்துக்கு ஒரு முறை நான் பந்தி எடுத்தால் போதும் என்கின்ற சொல்கிற அளவுக்கு அது ஏதோ தானம் என்று எடுக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மாதத்தில் ஃபஸ்ட்டு வீக்கு எல்லா சபைகளிலும் இந்த ஃபஸ்ட்டு வீக்கு முதல் வாரத்தில் கூட்டம் கூட்டம் கூட்டம். ஏன் ஃபஸ்ட்டு வாரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குது? ராபோஜனம் எடுக்கணும், கர்த்தருடைய பந்தி எடுக்கணும், அவ்வளோதான். அதோடு முடிஞ்சிருச்சு. 2வது வாரம், 3வது, 4வது வாரம் சுத்தமாக ஆளே இருக்க மாட்டாங்க. கடமைக்காக போய்விட்டது. கடமைக்காக ஆராதனை, கடமைக்காக ஜெபம், கடமைக்காக சபைக்கு போகிறது. வேதத்தை மறந்து விட்டார்கள். கர்த்தர் கொடுத்த கட்டளை மறந்து விட்டார்கள். சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் கொண்டு போனோம். சபைகளை ஸ்தாபிக்கணும். வருகைக்கு ஆயத்தமாக்கப்படணும். சபை மறந்து விட்டது. ஆனால் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வேதத்தை மறந்து செல்ஃபோனை வச்சுட்டு இன்னைக்கு அநேகர் செல்ஃபோனில் தான் வாழ்க்கையை ஓடுது. சபையில் செல்ஃபோனில் தான், வேதத்தை விட செல்ஃபோனில் தான் அதிகமாக வராங்க. பிள்ளைகளிடத்தில் செல்ஃபோன் அதிகமாக கொடுக்குறாங்க. பிள்ளைகள் செல்ஃபோன் அதிகமாக நோண்டிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வேதத்தை ஏந்த வேண்டிய கைகள் இன்னைக்கு செல்லை இழந்துட்டு இருக்கு. இந்த செல்லினாலே உலக பேரழிவு உண்டாகும். மக்கள் பேரழிவு உண்டாக்குவார்கள். பரலோகத்துக்கு போகிற ஆட்கள் செல்லினாலே நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டு இருக்கிறது. சரியா படிக்க மாட்டான் பாஸ்டர், சரியா சபைக்கு வர மாட்டான், அவன் ரொம்ப நல்ல பையனா